ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நீங்கள் பார்க்குறது கோஸ்ட் தமிழ் கேமிங். நீங்கள் வீடியோ என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஸ்டிக்கி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணி விட்ருங்க. வாங்க வளவளன்னு பேசாமல் கேம் பிளேக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு இவங்க ஒருத்தங்க இவங்க 2 பேர்ட்டேருந்து நம்ம ஸ்கூல் எஸ்கேப் பண்ண போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒருத்தங்கண்ணி வந்துட்டு இங்கிலீஷ் டீச்சராக இருக்கும், அந்த ஒருத்தங்கண்ணி வந்துட்டு மேக்ஸ் டீச்சராக இருப்பான். என்னடா அது புள்ள அலாரமா? ரொம்ப தான் அது அங்கே ஓரத்தில் இருக்க பாருங்க. நார்மல் மோட்லேயே போயிடலாம். நம்ம ஃபயர் அலாம் அமுக்கிட்டோம். நம்ம வெளியே வந்து அமுக்கலாம். நான் வந்துட்டு இங்கேயே அமுக்கிட்டோம். நம்ம ஓகே விடுங்க. 2 ஹோம் ஒர்க்லாம் பண்ணோம். 1 + 1 3. இவன் தான் வந்துட்டு இது இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யாரெல்லாம் வந்துட்டு ஹோம் ஒர்க்கை சப்மிட் பண்ணலையோ அவங்களாம் வந்து தூக்கி போட்டு மிச்சு போட்டுருக்காங்க. அது பிகஸ்ட் நூபா யார் தம்பி நீ? நான் ரொம்ப மாதிரியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஃபோட்டோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அது. டேய் எவன்டா பிகஸ்ட் நூப் போடுது? ஒருத்தங்கண்ணா அந்த ஒருத்தங்கண்ணா மூஞ்சி தான் இருக்குது. ஒருத்தங்கண்ணா தான் பண்ணி சரியில்லாம பாருங்க. ஒருத்தங்கண்ணா இறங்க ஒத்தங்கண்ணா இருங்க. ஒருத்தங்கண்ணா மொத்த பரம்பரையை போட்டு தர்றேன் இருங்க. எங்கடா இருக்க ஒருத்தங்கண்ணா? டேய் ஒருத்தங்கண்ணா முடிஞ்சா ஆம்பளை தான் வாடா. யூயோ மேக்ஸ் சார் சார் சும்மா தான் சொன்னேன் சார். ஆம்பளை தான் வாங்கன்ட்டு எதுவுமே வந்துட்டீங்களா சார்? டென்ஷன் ஆட்டான். என்னையோட ஆம்பளை தான் வரேன்னு சொல்கிறேன். இதோ வரேன்டா சொல்லிட்டு வரான். சார் சும்மா சொன்னேன் சார். சார் விட்டுருங்க சார். படுத்துட்டான். தம்பி இன்னும் உயிரோட இருக்கியாடா? தூங்கி கொட்டாய் விட்டுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் வாய்க்குள்ளே போய்டுவான் போல, அப்படி வாய போடுறான். ஐயோ என்னடா சரியா எப்படி இருக்கான் மேக்ஸ் சார்? வந்துட்டு கொட்டாய் விட்டுருக்கான் பயணமாக. படிக்கட்டில் கூட ஏறி வரும்ல, அந்த அளவுக்கு குண்டா இருக்கான். ஓகே விடுங்க. வந்துட்டு நம்ம இங்கேருந்து போகலாம். யார் தம்பி நீ இங்கே வெளியே நின்றுருக்கா? ஃபாஸ்ட்டுன்னு பேர் வச்சுட்டு நின்றுட்டுருக்கான் ஒரு இடத்துல. இடத்துல போயிட்டுருக்கான். சரி விடுங்க, நம்ம பாட்டு கிளம்பலாம். இப்போ நம்ம ஒருத்தங்க நம்ம எட்டி பார்த்துருக்கான். இங்கேருந்து நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு அடுத்து வந்துட்டு இப்போ இந்த ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணோம். வேண்டாம் லைக் பண்ணுறா கேம் பிடிச்சிருக்குண்ணா சொல்லிட்டு போட்டுருக்கான். போட அப்படியா? ஓகே இப்போ வந்துட்டு ஜம்ப் பண்ணு. இவன் கண்ணில் ஒரே குத்து கண்ணில் குத்துறவங்க வந்து செம்மையாக இருந்துடும். ஒரே அடி தான் கண்ணு. இப்போ நாங்கள் நம்ம எப்படி நான் உருமா அப்படி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்ணை ஊட்டி ஓகே விட அங்கே ஒரு கதவு இருக்குது. இங்கே 5 ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டன் அங்கேயும் ஒரு பட்டன் இருக்கா? ஒயர் வேறு போகுது. அப்போ அந்த பட்டன் நமக்கு காற்று இருக்கும். அதனால் இந்த பட்டன் அமுக்கி விட்டுலாம். வந்தலாம் குதி வந்துச்சு. பட்டன் அமுக்கியாச்சு. அடுத்து ரோப்ளாக்ஸ் வீடியோ என்ன அடுத்து இன்னொரு ரோப்ளாக்ஸ் வீடியோ போகலாம். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய கேம்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாம். நிறைய ஹாரர் கேம்ஸும் நம்ம ட்ரை பண்ணலாம். நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம இன்னும் வந்துட்டு ஹாலர் நெபர் மெட்டல் அதெல்லாம் முடிக்க. மெட்டலில் லாஸ்ட்டாக ஒரு சாப்டர் இருக்குது, 4th சாப்டர். அதை மட்டும் முடிச்சிட்டா மெட்டல் முடிஞ்சிடும் ஃபுல்லாக சீரியஸு. அதுக்கப்புறமேட்டு நேற்றுக்கு வந்துட்டு பேசிட்டு விட்டுனே. சரி விடுங்க. நேற்றுக்கு 911 கேனிபிள் போட்டிருப்பேன். அது வந்துட்டு பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது எப்படி இருந்துச்சுன்னு. அந்த கேனிபிள் 911 கேனிபிள் 2 இருக்குது. அது ஸ்டோரி கண்டினியூஷன் இருக்குது அதில். அதெல்லாம் வந்துட்டு நம்ம அந்த கேம் ட்ரை பண்ணலாம். சீக்கிரமாக ஹாரர் டீலும் போனோம். ரொம்ப அது இன்னும் போடாமல் இருக்குது. வேறு நிறைய கேம்ஸ் போடாமல் இருக்குது. சீக்கிரமாக டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்துட்டு எக்ஸாம்லாம் வைக்கிறாங்க ஸ்கூலில். அதனால் வந்துட்டு அண்ணன் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால அதனால் நிறைய கண்டென்ட்ஸ் போட முடியல. ரோப்ளாக்ஸும் போட முடியல மெயினாக. ஓகே விடுங்க. லேசர் தாண்டி போடலாம் இருங்க. புர் அடிச்சிடுச்சுடா. சரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு ட்ரிக்கு கண்டுபிடிச்சிட்டா. நம்ம ஒரு ட்ரிக் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்க? இப்படி வந்துட்டிங்களா? இருங்க நான் அதை மட்டும் தாண்டிடுறேன். நீங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ணியிருக்கணும். இப்போ வந்துட்டு இப்படி பண்ணலாம். இப்படி வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லேசர் ஒன்று கூட உங்கள் மேலே படாது. இப்படியே வந்து இப்படி பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை கஷ்டமாக இருந்துச்சுன்னா சொல்கிறேன். இந்த மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்படி வந்துடு. அவ்வளோதான் அவ்வளோதான் வந்தாச்சு. இப்போ வந்துட்டு இங்கே போனால் இது வந்துட்டு இன்னும் பியர் ட்ராப் மாதிரி இருக்குது. ஆனால் புக்கால் செஞ்ச மாதிரி இருக்குது. இந்த கிராணி தான் இந்த மாதிரிலாம் பண்ணேன். இவன் பண்ணி வச்சுருக்கான். ஓகே யார் தம்பி நீ? தம்பி இருக்கான். இங்கே ஏதோ வந்துட்டு வழி சீக்ரெட்டாக நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். ஏதோ சீக்ரெட் வழி இருக்குன்னு போட்டிருக்கான். வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இது ஒரு சீக்ரெட் வழின்னு போட்டோம். ஓகே இது என்ன தடம் தெரியல. என்னடா இது எவ்வளோ பெரிய படிக்கலாம் போது? என்ன பச்சை கலரில் இருக்கு? என்னது இது என்ன வந்து ஒருத்தங்கனோட பாத்ரூம் தண்ணி அடைச்சி சாக்கடை தண்ணி ஃப்ரெண்ட்ஸ். இது டாய்லெட் அவன் பாத்ரூம் போய்ட்டு இது என்னடா அது ரேண்டம் பட்டன். அது இது வந்துட்டு ஒரு பாஸ் ஏரியாமல் இருக்குது. இது ஒன்றும் சந்தேகமாக இல்லை இது அப்படின்னு போட்டிருக்கு. ப்ரெஸ்ஸு நமக்கு ஒருத்தங்கனோட என்னடா பேராமர் இருக்கான். ஒருத்தங்கன பேராமர் தலை மட்டும் இருக்குது. என்னடா பாஸ் போயிட்டாது. தொப்பியில் மாட்டிட்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓடுற தொப்பி தூக்கி அடிக்கலாம். ஐயோ மிஸ் ஆகிடுச்சு பார்த்தா அடிச்சிட்டானா. சிரிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சுட்டு ஹேன்ட்டு. இருங்கடா அந்த ஒருத்தங்கன மொத்த பரம்பரை போட்டு தராமல் வெளியே போக மாட்டேன். இருங்க அதான் இங்கே வெளியே இருக்க. அது வரண்டா இருடா. ஒருத்தங்கன தான் வரான். இருக்க ஒருத்தங்கன செத்தான் இன்னைக்கு. போடு கண்ணிலே போட வாயிலே போடு. நல்லா சாப்பிட்றாது வாயிலே. தொப்பி தூக்கி அடிக்கலாம். சார் குதிச்சு மிஸ் பண்ணலாம் பார்த்தா அது தப்பு அதுலேயும் மாட்டிக்கிட்டேன். இவன் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கான் அவன் ஒருத்தங்கனோட. வந்துட்டு போடு வந்துட்டு இப்போ நான் 4வது இது. இப்போ நான் ட்ரிக் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நீங்கள் அவன்கிட்ட டிஸ்டன்ஸாக அது கொஞ்சம் தூரம் இருந்தாலே போதும். நீங்கள் ஒரு மேப் இந்த இடத்தையே ஒரு ரவுண்ட் அடிங்க. அவன் அடிக்க முடியாதனால. இப்போ வந்துட்டு இவன் தொப்பிக்கு ஏதோ அவன் ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா? பாருங்கள் மிஸ் பண்ணிட்டான். அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சுன்னா போதும் நம்மளுக்கு. இவனை ஈஸியாக போட்டு தரலாம். அவன் டம்மி பீஸ் அவன். அதில் டக்குன்னு போடு சுடு. ஆனால் செத்தான் நினைக்குவேன். இப்போ வந்துட்டு தொப்பி திரும்ப அடிக்கிறான். ஆனால் வந்துட்டு அவன் படாது. தம்பி வந்துட்டு அடிக்கிறது முன்னாடி யோசிச்சிருக்கணும்ப்பா.
அடிக்கிறதுக்கு முன்னாடி கோஸ்ட் யார் நினச்சி பார்த்துருந்தோம் யோசிக்காமல் அடிச்சிங்கன்னா அந்த அடி தான் உங்களுக்கு விழுவோம். அந்த வேலை தான் வந்துட்டாங்க. போடு போடு இதே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உஷாராக நான் பார்த்தீங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், உள்ட்டான்னு சொல்லிட்டு கிட்ட போவோம். அப்போ கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், நெருப்பை கக்குவான். நெருப்பை கக்கனா இன்னும் செத்துருவோம். நம்ம செத்துட்டா திரும்ப வந்துட்டு ஒரு சட்டை பண்ண எப்படி பார்த்தீங்களா. இதாம்மா அது இதெல்லாம் கிரிமினல் மைண்டு உனக்கு. டேய் நீ உனக்கே கிரிமினல் மைண்ட்னா நான்லாம் எவ்வளோ பெரிய கோஸ்டரானே. ஏன்னா அது என்ன ஸ்பீடாக ஓடுறான் அவன், ஸ்பீடாக ஓடக்கூடாது அவன். ஏடா அது இருங்க என்னாச்சு, அந்த கன் எடுத்தான் ஸ்பீடாக ஓடணும். கன்னை போயிடுச்சு எப்படி ஸ்பீடாக ஓடுறான். இதே பாருங்க ஒருத்த கண்ணி கன்னடா டே கன்னடா இவன் கன் பிடிச்சானா ஒருத்த கண்ணி. பா திரும்ப வந்துட்டேன் இருங்க. அதை அந்த கன் எடுப்போம். அந்த கன் எடுக்க முடியல, பக் அடிச்சு நினைக்கிறேன் எனக்கு. ஓகே எடுறாங்கண்ணா எடுத்துட்டேன். அந்த கன்னு நான் அங்கேயே இருக்குது. என்னடா கன்று போயிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது பக் அடிச்சா என்ன கன்று. ஒருத்த கண்ணி இரு குதி ஒருத்த கண்ணி மாட்டிச்சு. ஓகே இங்கே கன்று எடுத்து வந்து இங்கே நின்றுட்டு சொல்லலாம் போல, நம்மளுக்கு கஷ்டம் இருந்துச்சுன்னா ஓகே விடுங்க. இந்த ஆபியை நம்ம சப்பையாக முடிச்சிடலாம் ஸ்பீடாக எடுக்கிறதுனால. ஒருத்தங்கண்ணி என்ன தப்பிச்சு இந்த கன்று எடுக்க போகிறோம். ரெண்டு பேர் வெட்ரா கண்ணா அதெல்லாம் எடுத்தாச்சு. செத்துச்சு இந்த ஒருத்தங்கண்ணி. சாவு போடு சாவு செத்துப்போ செத்த நீங்கி அவ்வளோதான். கிட்டத்தட்ட அவர் போட்டு இன்னொரு அதெல்லாம் செத்துருச்சு. போடு கதறுது அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு வெடிக்குது. நான் தான் எல்லாம் வந்துட்டு வெடிக்குதுங்க எல்லாம் ஏமான அடித்தானா. போஸ் அவ்வளோ செத்துருச்சு ஒருத்தங்கண்ணி. இப்போ அந்த ஒருத்தங்கண்ணன் தான் அந்த ஒருத்தங்கண்ணை செத்த அன்னைக்கு இருங்க. வந்துட்டு இப்போ இது என்னென்ன இங்கே மேலே போன போட்டிருக்கு. ஓகே இப்படி போகணும் போல. நம்ம இங்கே வந்துட்டு ஒரு பிளாங்க் வேணும். இது என்ன ஸ்டீல் பைப் மாதிரி இருக்குது. எட்ரா அந்த பைப்பை எடுத்தாச்சு. அவன்டா இப்போ மெசேஜ் போட்டு நான் ரெக்கார்ட் பண்ணுவோம் போட அப்படியா. அதுக்கப்புறம் ஒருத்தங்கண்ண ஃபோட்டோ இருக்குது. ஒருத்தங்கண்ணா முடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவன் இப்போ சொட்டையானா இப்போ பார்த்தா முடி இருக்குது. அதில் சிரிச்சிட்டு இருக்கான் அழகேன்ட்டு. ஸ்கூல் படிக்கும்போது எடுத்துருப்பான் போல ஒருத்தங்கண்ணை. இதோட அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, அவனை கண்டுக்கு தேவை பாட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். அதான் எடுத்துறான் அந்த கண்ணு இதை எடு பைப் எடு. மற்றவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு பைப்பாக எடுத்துகிட்டு வந்து பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணுவாங்க மூளை நம்மளுக்கு கொஞ்சம் அதிகம். அதனால் வந்துட்டு நம்ம கிரிமினல் மைண்ட் நம்மளுக்கு. அதனால் அந்த நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு பைப் வச்சு எல்லாத்தையும் பண்ணுறோம் ரொம்ப ஈஸியாக. ஓகே போடா அந்த பைப்பை தூக்கு. போடு கீழே போடுறாத போடு கரெக்டாக போடு. அதான் கரெக்டாக வச்சாச்சு. இப்போ வந்து நீங்கள் குதிச்சுட்டு இந்த பைப்பை திரும்ப கீழே எங்கே தேவைப்படுமா இது மாதிரி தேவைப்படாது போல். சுடுங்க இந்த லாவாவில் போட்டு பார்ப்போம். நான் வந்து பார்ப்போம் போடுறத அப்படிங்க நிறுச்சி லாவாவில் போட்டு போவோம். நம்ம கீழே விழுந்துடக்கூடாது. ஒன்றுமே ஆகலை காணா போயிடுச்சு. ஓகே விடுங்க. படம் நமக்கு லிஃப்ட்டா ஓகே ஆதி காலத்து லிஃப்ட்டு மாதிரி இருக்கே. ஓகே கீழே போகணும் போல. நம்ம லிஃப்ட்டெல்லாம் மேலே தானே போவோம். இதனால் கீழே போயிட்டு இருக்கீங்க. மேலே தூக்கிட்டு போய் எஸ்கேப் ஆகலாம் பார்த்தா கீழே தூக்கிட்டு போய் டஃப் ஆகுது. இந்த ஒருத்தங்க ட்ரைனேஜ் ஏரியாவா கருமொத்த இந்த இடத்துல ஏன்டா எடுத்துகிட்டு வந்தீங்க. இங்கே வேறு எஸ்கேப் பண்ணுமா சார்ந்துட்டு பாத்ரூம் போகிற தண்ணியெலாம் இருக்குது. விழுந்துடக்கூடாது. நம்ம கதை முடிஞ்சிச்சு. வந்து எத்தனை வாட்டி குடித்தாலும் அந்த நாத்தம் போகாது. தம்பி யாருப்பா நீ. தம்பி ஒரு 10 பேர் ஆப்பா நம்ம சேர்ந்து முடியலாம்ப்பா. தம்பி வரியாப்பா வழி கொடுப்பா. நான் போகிறேன்ப்பா. இல்லை வெளியே விட மாட்டான். தம்பி இதில் உனக்கு கருமன்ட்டான். இதில் உழவுக்கூடாது நினச்சி இதை தள்ளி விட்டான். சரி டேய் நீ பாட்டுக்கு தப்பிச்சு போகிறேன் என்னை தள்ளி விட்டுட்டேன். இருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவன் கீழே வந்து விழுந்துடும் பண்ணேன் கண்டிப்பாக. சார் இந்த சாக்கடை தண்ணியில் விழக்கூடாதுன்னு பார்த்தா நம்ம விழுந்தோம். ஒருத்தன் விழுந்து அந்த எலும்பு கூட ஆகிட்டான் பாருங்கள். எலும்பு கூட கிடக்கிறான் பாருங்கள். அங்கே ஒருத்தன் முழுங்கிட்டு கிடக்கிறான் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாக்கடை தண்ணியில் விழுந்து வந்து ஆசிடு போல் அது ரெண்டும் வந்து எவ்வளோ பார்த்துப்பா எவ்வளோ கருமம் அது எல்லாம் சொல்ல விரும்பல. அந்த இதுலேயே விழுந்து செத்துட்டான் ஒருத்தன். எலும்பு கூட தான் இருக்கும் ஒருத்தன் எலும்பு கூட. ஓகே நம்ம பாட்டு கிளம்பலாம். இங்கே பாருங்கள் இரும்பு பால் ஓடி இதாகுது செத்துறான் பாருங்க. நம்ம ஜாக்கிரதையாக கேமரா வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலாம். ரொம்ப பெருசாக இருக்கிறனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம இருங்க. போனோடனே டக்குனு போனோம். அடிச்சிட்டு சை ஜஸ்ட்டு மிஸ் கொஞ்சம் முன்னாடி போயிருந்தால் தப்பிச்சிருக்கலாம். சரி விடுங்க. இப்போ வந்துட்டு இப்போ கரெக்டாக போகணும். நம்ம இப்போ நான் பெருசாக போகலாம். இப்போ அது கரெக்டாக போகும்போது நம்ம போகணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் மிஸ் பண்ணிட்டேன். இருங்க ஒரு ட்வீட் பண்ணலாம். போ ஜெய் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கடைசி ஒன்று இந்த மாதிரி முடிச்சிடறான். அவ்வளோப்போ தான் அப்பா வந்துச்சு. இப்போ வந்துட்டு இந்த பென்சிலில் இருக்கேன். இப்போது ப்ரோ பிளேயர் மாதிரி பண்ணுப்பாங்க. இல்லை வந்துச்சு. அவ்வளோதான் வந்துச்சு. ஓகே ஓகே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. பென்சிலில் ஏணியை கட்டி வச்சுருக்கீங்க. பெரிய பென்சிலு சின்ன பென்சில் வச்சு ஏணியை கட்டி வச்சுருக்காங்க. ஓகே விடுங்க அதுலேயும் போயிடலாம். இங்கே இருக்கான் பாருங்க அவன். இது இங்கேயே இருக்கட்டும். நம்ம பாட்டு நம்ம கிளம்பலாம். அங்கே பாருங்க வந்து ஒரு சிலை இருக்குது. ஒருத்தங்க சிலை ரெட் கலரில் கண்ணு வச்சுக்கிட்டு கீழே விழுண்டான் போயிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம தள்ளி விட்டுட்டு கீழே விழுண்டான். சரி விடுங்க. இப்போ வந்துட்டு நம்ம இப்படி போனோம். குதி அவ்வளோ ஓடி போய் ஒரு ஜம்ப்பு போடு. லாபம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கீழே நம்ம ஜாக்கிரதையாக போனோம். போடா பெரிய பென்சில் குதி. அடுத்து இந்த பென்சிலு குதிரா. அவ்வளோதான் பர்ஃபெக்ட்டு. இப்போ இந்த பென்சில் குதி. கரெக்டு. இப்போ வந்துட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக அப்படி போ. அவ்வளோதான். எவன்டா மெசேஜ் போடுறது கரெக்டாக. அவங்களோட தலைவலியாக ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி மெசேஜ் போட்டு வெறுப்பேற்றிருக்காங்க. நேரங்க நேரத்தான் மெசேஜ் அனுப்புவாங்க. சரி விடுங்க. அப்புறம் வீடியோ பிடிச்சிட்டு மறக்காம ஒரு லைக் ஒரு ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிட்டுருங்க. அவ்வளோ கேம் முடிச்சு கூட. ஓகே சூப்பர். சுதந்திரம் கிடச்சிருச்சு நம்மளுக்கு.
இது இந்த ட்ராஃபியை எடுத்துக்கோ. ஓகே எடுத்துட்டேன். எடுத்துட்டேன். என்னடா இது கன்னா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஒருத்தங்கண்ணா அவங்க இருந்தானே அவன் இங்கே இருக்கான். தம்பி ஒருத்தங்கண்ணா என்னடா லேசர் விட்ற ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஒருத்தங்கண்ணா அங்கே இருக்கான் பார்த்தா இங்கே வந்துட்டான். போகிறான். என்னடா இது ஃப்ரெண்ட்ஸ் வச்சு இதா இது என்னடா மேலே போயிட்டான். எங்கடா முன்னாடி தொப்பு அப்போ என்னடா குதிக்கிறான். கோஸ்ட் அடிக்க முடியாது தம்பி அவ்வளோ சீக்கிரமாக அவனால். ஃபயர் ஃபாக்ஸ் நூம்பு கூட நீ அடிக்கலாம், ஆனால் என் கோஸ்ட் அடிக்க முடியாது. இல்லைங்க வந்துட்டு போடு லேசர் விட்றான் பாருங்க. ஒரு லேசர் ஒன்றும் பண்ணலடா டேய். எவனா நீங்கள் அதை வந்துட்டு என்னடா அப்படி ஏர்ல அடி. ஆனால் குதிக்கும் போது ஒரு அடி அவனுக்கு. அவன் போடு வாயிலே போடு. நல்லா வாயில போடு. லேசர் விட்றா. வாயிலே போடு. அவன் வந்து இந்த லேசரை சாப்பிட்டான். இந்த அட்டை செத்துட்டான். என்னடா அது படுத்துட்டு எழுந்திரிக்கிறான். சாவு. வெடிப்பான் பார்த்தா நான் தலைக்குள்ள அப்படியே போயிட்டுருக்கான் மண்ணுக்குள்ளே. ஆனால் செத்துட்டான் போல. சொல்லுங்க வழி எங்கே இருக்குது? இந்த இருக்க வழி. இப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு போகிறோம். இப்போ வந்துட்டு இந்த காரில் நம்ம தப்பிச்சு போகிறோம். ஓகே வந்துட்டு இந்த லேசர் எழுதிட்டு கன்று நம்ம கையில் இருக்குது. உட்காந்து போய்டுன்னு நினைக்கிறேன் இதுவும். ஓகே வந்துட்டு ஏறுறா காரில். அதான் கோ போகலாம். ஓகே இப்போ வந்துட்டு ஃபினிஷிங் ஏரியா அங்கே குதிச்சா அந்த கீழே விழுந்துடும் நம்ம. இல்லைங்க அந்த ஃபினிஷிங் ஏரியா வந்தாச்சு. ரொம்ப சிலை இருக்குது நம்மளுக்கு. அந்த ஒருத்தங்கான பக்கத்தில் ரொம்ப சிலை இருக்குது. இந்த காரில் போடுவோன்னு. இப்போ வந்துட்டு இப்போ ஒருத்தங்கான இருக்கான். இப்போ அந்த ஒருத்தங்கான இது முடிஞ்சிடும் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோ கேம் பிளே முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே அதான் முடிஞ்சிச்சு நம்ம கேம் பிளேவே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நீங்கள் வந்துட்டு வீடியோ பிடிச்சிட்ட மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணி விட்ருங்க. இப்போ வந்துட்டு புது கேமாக ட்ரை பண்ணி பாருங்கள். எபிக் ஸ்கூல் எஸ்கேப் போட அப்படியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு இதோட இந்த கேம் பிளே முடிச்சிடலாம் நம்ம. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணி விட்ருங்க. வந்துட்டு நாளைக்கு தீபாவளினால அட்வான்ஸ் தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ல மாட்டேன். வந்து அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. நாளைக்கு தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு வீடியோ வரப்போகுது. அதெல்லாம் ரெடியாக இருந்தவங்க நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ போட போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரம் கோஸ்ட். பாய்.